அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குர்ஆனிய சிந்தனையிலிருந்து சூரா அல் அலா தஃப்சீர், அதாவது விளக்க உரை தொடர் 1 தொடக்கம் 7வது வசனங்கள் வரை. ஏகத்துவமும் இறை தூதும். சூராவின் இப்பகுதி ஏகத்துவத்தை விளக்கி இறைவனை துதிக்குமாறு வேண்டுகிறது. அடுத்து இறை தூதை ஏற்பதையும் அதனை பாதுகாப்பதையும் விளக்குகின்றது. இனி ஒவ்வொரு வசனத்தையும் விளக்கமாக நோக்குவோம். சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா, உமது மிக உயர்ந்த இறைவனின் பெயரை துதிப்பீராக. இறைவனின் பெயரை துதிப்பீராக என்று இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கிய இறை கட்டளையோடு சூரா ஆரம்பிக்கிறது. துதிப்பீராக என்ற மொழிபெயர்ப்புக்கான அல் குர்ஆனின் பிரயோகம் சப்பஹ என்பதாகும். இதனை தஸ்பீஹ் செய்தல் என நாம் சாதாரணமாக அழைக்கின்றோம். தஸ்பீஹ் என்பதன் பொருள் தூய்மைப்படுத்தல் என்பதாகும். இந்த வசனம் அல்லாஹ்வின் பெயரை தஸ்பீஹ் செய்வீராக என்கிறது. அல்லாஹ்வின் பெயர் என்பது இறை திருநாமங்களை அஸ்மாஉல்லாஹில் ஹுஸ்னாவை குறிக்கிறது. இறை திருநாமங்கள் அல்லாஹ்வின் பண்புகளையே விளக்கிச் சொல்கின்றன. அல்லாஹ்வை நாம் அவனது பண்புகள் ஊடாகவே விளங்கிக் கொள்கின்றோம். அவனையோ அவன் செயற்படும் அமைப்பையோ மனிதன் நேரடியாக பார்க்க முடியாது. பின்னணியில் அல்லாஹ்வின் பெயரை அல்லது பண்புகளை தூய்மைப்படுத்தல் என்பது 2 கருத்துக்களை கொடுக்கிறது. ஒன்று, மனிதர்கள் அல்லாஹ்வின் அதி உயர் நிலைக்கு மாசு கற்பிக்கும் வகையில் பல்வேறு குறைபாடு மிக்க பண்புகளை அவன் மீது ஏற்றிச் சொல்லிவிட்டுள்ளனர். இந்த வகையில் அவனுக்கு பிள்ளைகள் இருப்பதாகவும் மனைவி இருப்பதாகவும் அவர்கள் கற்பிதம் செய்துள்ளனர். இயலாமை, அறியாமை, களைப்படைதல் போன்ற பண்புகளையும் அவன் மீது ஏற்றிச் சொல்லிவிட்டனர். இவ்வெல்லா குறைபாடு மிக்க பண்புகளை விட்டும் இறைவன் தூய்மையானவன் என்பதே தஸ்பீஹின் அடிப்படை பொருளாகும். ஒரு முஸ்லீம் சுபஹானல்லாஹ் என்பதன் மூலம் இதனையே சொல்கிறான். அதாவது அது ஒரு பிரகடனம், இறைவனின் உண்மை நிலையை உணர்த்தும் ஒரு பிரகடனம், இணை வைத்தலுக்கு எதிரான பிரகடனம். 2, இஸ்லாம் இப்பிரபஞ்சத்தின் தோற்றத்திற்கும் இயக்கத்திற்கும் அடிப்படை காரணமாக ஒரு மாபெரும் அறிவும் சக்தியும் இருப்பதாக கூறுகிறது. அந்த அறிவும் சக்தியும் படைத்தோனே கடவுள். அக்கடவுள் அதி உயர் பண்புகள் கொண்டவன், மகிமைக்கும் பெரும் கண்ணியத்திற்கும் உரியவன். அவனது அதிகாரம் மிகவும் மகத்தானது, அவனது அறிவும் ஞானமும் மிகவும் ஆழ்ந்தவை என்றிவ்வாறு இறைவனை அவனது பூர்ணத்துவத்தோடும் உயர் பண்புகளோடும் வர்ணிப்பது தஸ்பீஹின் அடுத்த கருத்தாகும். இங்கு பிரயோகிக்கப்பட்டுள்ள இரட்சகன் ரப் என்ற பதம் இவ்விடத்திற்கு மிக பொருத்தமானதாகும். ரப் என்ற சொல் படைத்து சீராக்கி வழிகாட்டி அருட்கொடைகள் பல புரிந்து வளர்த்துவிடலை குறிக்கிறது. இவ்வசனம் இறைவனை புகழ்ந்து துதிபாடல் என்ற கருத்தை குறிக்கிறது. எனவே அவ்விடத்துக்கு பொருத்தமான பண்பு சொல் இதுவே ஆகும். அத்தோடு இவ்வசனத்தோடு தொடர்புபட்டு வரும் அடுத்த வசனம் இக்கருத்தையே குறிக்கிறது. உமது இரட்சகன் என்ற வாக்கிய தொடரில் வரும் உமது என்ற பதம் ஒரு நெருக்கத்தையும் உறவையும் குறிக்கும் உள்ளத்தை தொடும் பிரயோகமாகும். வசனத்தில் வரும் மிக உயர்ந்த என்ற அடுத்த பிரயோகம் இறைவனின் அதி உயர்ந்த உன்னத நிலையை விளக்குகிறது. அதி உன்னத இறைவனின் பண்புகள் அதி உயர்ந்தவையாகவே இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே அந்த அதி உயர்ந்த இறைவனை அந்த உன்னத நிலைக்கு பொருத்தமான அதி உயர்ந்த பெயர்களாலேயே துதி செய்து புகழ வேண்டும். அவனது உன்னத நிலையை குறைத்து காட்டும் பெயர்களால் அவன் அழைக்கப்படவோ துதி செய்யப்படவோ கூடாது. இந்த வகையில் இவ்வசனத்தை உமது இறைவனின் மிக உயர்ந்த பெயரை துதிப்பீராக எனவும் மொழிபெயர்க்க முடியும். இவ்வாறு பொருள் கொள்ளல் இலக்கணத்திற்கு முரணானதல்ல. முதல் அமைப்பில் மொழிபெயர்த்தலே சிறந்ததாயினும் இவ்வாறு பொருள் கொள்ளலும் பிழையன்று. இரண்டும் ஒரே கருத்தையே குறிக்கின்றன. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வசனம் இறங்கிய போது எவ்வாறு அதனை பிரயோகத்தில் கொண்டு வந்தார்கள் என்பதை கீழே தருகிறோம். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார், இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலீம் சூரா அல் வாக்கியா 56வது அத்தியாயம் 24வது வசனம் என்ற வசனம் இறங்கிய போது அதனை உங்களது ருக்குவில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள்.
சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அலா என்ற வசனம் இறங்கிய போது அதனை உங்களது சுஜூதில் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். ஆதாரம் சுனன் அபு தாவூத், இப்னு மாஜா, சஹீஹ் இப்னு குசைமா, சஹீஹ் இப்னு ஹிஃபான். இவ்வாறு தொழுகையில் சொல்லப்படும் வார்த்தையாக அதனை இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனேயே ஆக்கிவிட்டார்கள். அந்த வகையில் ஒரு முஸ்லீம் ஒரு நாளில் ஆக குறைந்த 17 ரக்அத்துகளிலும் இறைவனை குறைபாடுகளற்றவன், அதி உயர்ந்தவன், தூய்மையானவன் என துதி செய்கின்றான், பிரகடனப்படுத்துகிறான். மிக தூய்மையான அந்த அதி உயர் இறைச்சனை துதி செய்யுமாறு சூரா கட்டளையிட்டது. அடுத்து அதன் தொடர்ச்சியாக இந்த பிரபஞ்சத்தில் அந்த இறைச்சகனின் செயற்பாட்டை அது காட்டுகிறது. அதனூடே அந்த இறைவனை நாம் நன்கு புரிந்து கொள்கிறோம். அந்த புரிதலே இறை துதியை உருவாக்க முடியும், அதனை உயிரோட்டமாக்க முடியும். இன்ஷா அல்லாஹ் தொடரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.